ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. 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 Thank you Lord. நன்றி நன்றி தகப்பனே. இந்த தர்மியான தொகுதி நாளுக்கு கைகளிலே பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு சங்கீதம் 136 முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன், இரண்டாவது வசனத்தை நீங்கள் வாசிங்க. அப்படியே ஒன்று நம்ம வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடைசி வசனத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். அல்லேலூயா. 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 நீங்க ஒரு காரணம். அல்லேலூயா. 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 தேவாதி தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாதி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அருமையான இந்த உயிர்த்தெழும் நாளிலே உங்கள் யாவரையும் சந்திப்பது மிகவும் சந்தோஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேகர் வந்திருக்காங்க, அநேகர் வரவில்லை. அல்லேலூயா. 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 ஒரு வீட்டுல ஒருத்தர் வந்தா இன்னொருத்தர் வர மாட்டேன்றாங்க. இந்த சூழ்நிலை எல்லாம் மாற வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நாம் செய்வது மனுஷனுக்கான ஆராதனை அல்ல, மனுஷனுக்கான துதி அல்ல, தெய்வத்துக்கு நம்மை படைத்தவருக்கு நம்மை மட்டுமாய் ஜீவனோடு வைத்திருக்கிறதான நம்முடைய பரம தகப்பனுக்கு நாம் செய்கிறதான ஆராதனைகளும் சேருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. செய்தியில கேட்டுங்க, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு நாம சுவாசமா இருக்கிறோம்னா அது எதுக்குன்னாக்கா கர்த்தரை துதிக்கிறது தான். நாம கொடுக்கிறதான இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்
அவருடைய சமூகத்துல அவர் மகிமைப்படும்படி இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி இந்த செய்தியானது, அதாவது இன்றைய செய்தி பாடல்களும் செய்தி கொத்ததாகவே கடந்து வந்தது. அல்லேலூயா. நாங்கள் யாரும் பிளான் பண்ணல இந்த பாட்டை தான் பாடணும், ஏற்பட்ட பாடல்களை தான் பாடணும்னு. ஆனால் செய்திக்கு ஏற்ற வண்ணமாகவே பாடல்கள் இருந்தது. ஆகினால் நான் விசுவாசிக்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய அசைவாடுதல் இல்லைனாக்கா எந்த ஒரு காரியமும் நேர்த்தியாக நடக்காது. அல்லேலூயா. எல்லாம் கேட்கலாம், இங்க என்ன நேர்த்தி, ஒருத்தர் வாசிக்கிறதுக்கு இல்லை, வாசிக்கிறதுக்கு இருந்தா பாடுறதுக்கு இல்லை, பாடுறதுக்கு இருந்தா வாசிக்கிறதுக்கு இல்லை. நாம கையை தட்டி பாடினாவே போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிட்டார் கீபோர்டு தான் இருக்கணும் இல்லை, நமக்கு நல்ல வாயை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். பேசக்கூடிய திறனை கொடுத்துக்கிறாரு, துதிக்கிறதுக்கு பலனை கொடுத்துக்கிறாரு. அதனால நாம துதிப்போம், நாம் ஆராதிப்போம், கர்த்தர் நாமம் மகிமைப்படும். இன்றைக்கு அவருடைய நாமம் மகிமைப்பட்டது என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த அருமையான இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தர் கொடுத்ததான வார்த்தைகள் என்னன்னாக்கா, துதித்தால் வாசல்கள் திறக்கும். அல்லேலூயா. இந்த செய்தியினுடைய தலைப்பு துதித்தால் வாசல்கள் திறக்கும். அல்லேலூயா. இதனுடைய நோக்கம் என்னன்னா ஒரே ஒண்ணுதான், நீ துதிச்சா உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் மாறிடும். நீ துதிக்கணும். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. நீங்க நானும் துதிக்கணும். துதிக்கிறத தவிர நமக்கு அதாவது துதிக்கிற இடத்துல துதிக்க வேண்டும். இந்த இடத்துல நாம் துதிக்க வந்திருக்கிறோம், இந்த இடத்துல நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்படி ஆராதிக்க வந்துதான் இந்த இடத்துல கர்த்தருடைய நாமம் மாத்திரமல்ல, கர்த்தரே இறங்கி வந்து இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொன்னார். அவர் துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆகையினால நாம துதித்தால் நம்ம துதியிலே கர்த்தர் வாழ்கிறார், கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆகையினால நாம் துதிப்பது என்பது வெறும் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க, ஒரு ஊழியக்காரர் சொல்லிட்டாங்க நாம் துதிக்கணும் ஆராதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் பேர்ல அல்ல. துதிப்பது என்பது நம்ம மீது விழுந்த கடமை. கர்த்தருக்கு நாம் துதி பலிகளை செலுத்த வேண்டும். அதுதான் அவருக்கு உகந்த காணிக்கையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே சங்கீதம் 149 அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு கடைசி வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இந்த கணம் அப்படின்னாக்கா, கணம் அப்படிங்கிறத கணம் பொருந்திய, மதிப்புக்குரிய, மரியாதைக்குரிய அப்படிங்கிறதான அந்த கணத்துக்கு அர்த்தங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ரெஸ்பெக்ட் ஆன ஒரு வார்த்தை. அல்லேலூயா. கணத்துக்குரியதான தேவன் நமக்கு ஒரு கணத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கணத்துக்குரியவர், ஏன்னா அவர் தான் கணத்துக்குரியவர், அவருக்கு மேலானது எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அப்பேற்பட்ட கணத்துக்குரியவர் சொல்லுகிறார், இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு யாவருக்கும் உண்டாயிருக்கும். யார் அந்த பரிசுத்தவான்கள்? அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்கள் பரிசுத்தவான்கள், கர்த்தரை துதித்து ஆராதித்து பாடுகிறதான பாடகர்கள் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. இந்த பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படுகிற கணம் என்ன? ஒரு கணம் அப்படின்னாக்கா, அதே அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரின் மகிழவும் சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூறவும் கடவர்கள். அல்லேலூயா. இந்த கணத்துக்குரியவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, தன்னை உண்டாக்கினவரில் மகிழ வேண்டுமா? அல்லேலூயா. சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூற கடவர்கள். அல்லேலூயா.
கர்த்தருக்குள் நாம் களி கூற வேண்டும். இந்த கணத்தை உடையவர்களாகிய நீங்களும் நானும், நைட்டெல்லாம் தூங்கல, நீங்களும் நானும் கணத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். இந்த கணத்துக்குரியவர்கள் எப்போதும் மகிழ்ந்து களி கூற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது வசனம், அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்புருவினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். அல்லேலூயா. இந்த பரிசுத்தவான்கள் எப்பேற்பட்டவர்கள்னாக்கா, அவர் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்க வேண்டும், களி கூற வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தை நாம் எப்படி மகிழ்ந்து களி கூர்ந்து நடனத்தோடு, அல்லேலூயா, நடனத்தோடு துதித்து தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவோம். அல்லேலூயா. அவரை ஆர்ப்பரித்து ஆராதித்து நல்ல ஒரு ஆராதனையை, துதி வீரர்கள் நல்ல ஒரு ஆராதனையை செலுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை கீர்த்தனம் பண்ண வேண்டுமா, அவரை மகிமைப்படுத்த வேண்டுமா, அவருக்கு முன்பதாக நடனம் ஆட வேண்டுமா. இப்ப பாத்தீங்கன்னா இங்க அருமையா வேதம் சொல்லுகிறது, அதாவது நடனத்தோடு துதித்து. இல்ல ஊழியக்காரர்கள், மிகவும் வல்லமையான ஊழியக்காரர்கள், அவங்கெல்லாம் டான்ஸ் ஆடக்கூடாது, நடனம் ஆடக்கூடாதுன்னு நடனம் ஆடுறவங்களை பழிக்கிறாங்க. நம்ம அருமையான ஊழியர் ஜான் ஜெபராஜ் அவர்களை யூடியூப்ல பார்த்துருக்கேன். மிகவும் பயங்கரமா கேவலமாக கூட பேசியிருக்காங்க. அவர் நடனத்தோடு ஆடி பாடுகிறார். ஒரு பாடல்கள் மிகவும் ஆசீர்வாதமா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு யூடியூப்ல இந்த மெசேஜை கேட்கறவங்களுக்கு கூட நான் சொல்றேன். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அவருடைய நாமத்தை நாம நடனத்தோடு துதிக்கணுமா, தம்புருவினாலும் வீணையினாலும் மீட்டு அவரை கீர்த்தனம் பண்ணி ஆராதனை செய்யணும். அல்லேலூயா. ஆகையினால வேதம் சொல்லுகிறது நடனத்தோடு அவரை துதிக்கணும்ட்டு. அதுக்கு விரோதமா நடனம் ஆடக்கூடாது, போய் மௌன அஞ்சலியை நம்ம செலுத்த போகிறோம். சபைக்கு நம்ம வர்றது அவரை மகிமைப்படுத்த, துதிக்கணும், ஆராதிக்கணும். ஆண்டவருடைய பெட்டி, அதாவது அந்த உடன்படிக்கையின் பெட்டி கடந்து வரும்போது தாவீதுக்கு அறிவித்த உடனே தன் சரீரத்தில் இருக்கிறதான வஸ்திரங்கள் கழட்டி விழுகிற அளவுக்கு அவர் நடனம் ஆடினாராம். அல்லேலூயா. அந்த ஒரு ஆர்ப்பரிப்பு, அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு மகிழ்ச்சி நமக்குள் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. சபைக்கு போறேன், தாவீதுக்கு கூட வாரும் ஆலயத்துக்கு போகும் என்றால் மிகவும் சந்தோஷத்தோடு கிளம்பினாராம். வாங்க போலாம், உடனே ஆலயத்துக்கு போலாம். உடனே என்ன வேலைனா இருக்கட்டும் தூக்கி போட்டு போயினே இருக்கிறாங்க. யார் அவர்? ராஜா, சிங்கத்தை கிழித்தவர், கரடியை கொன்றவர், கோலியாத்தை முறியடித்தவர், தாவீதின் குமாரன் அப்படிங்கிறதான இயேசுவுக்கு அப்பாவாக, அதாவது தகப்பனாக தாவீதினுடைய வம்சத்துல வந்தவர், அந்த ஒரு அந்தஸ்தை பெற்றவரே அவருடைய சமூகத்தின் பெட்டி வருகிறதுன்னு போய் துள்ளி குதிச்சு ஆராதனை பண்ணாராம். வாங்க ஆலயத்துக்கு போலாம்னா உடனே கிளம்பினாராம். உடனே போலாம் வாங்கன்ட்டு மிகவும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கூட அவர் கிளம்பினாராம். அல்லேலூயா. ஆகையால துதிப்பது என்பது நமக்கு நம்ம மேல் இந்த கடமையா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே அது மாத்திரமல்ல, 4வது வசனம், கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். அல்லேலூயா. அவர் உங்களை அலங்கரிக்கிறாரா, உங்களை எப்படி அலங்கரிக்கிறாரா, அவர் நம்மளை நேசிக்கிறாரா. அல்லேலூயா. நம்ம மேல பிரியம் வைத்திருக்கிறார். ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளவில்லை, அவர் நம்ம மேல பிரியம் வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்தவான்கள் மகிமையோடு களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கம்பீரிப்பார்கள். உங்களுடைய நித்திரை இன்பமாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நித்திரை எப்படி இருக்குமா? இன்பமாய் இருக்கும். அதனால அவர் இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா, அவரை துதிக்கிறவர்கள். அவங்களுக்கு தெரியும் நாம் எப்படி இருக்கிறோம், நம்ம நல்லா துதிக்கிறோமா, நம்ம உண்மையிலேயே நல்லா துதிக்கிறோமா, நல்லா ஆராதிக்கிறோமா, நல்லா ஒரு ஆர்ப்பரித்து தாவீதை போல நடனம் ஆடுறோமா அப்படிங்கிறது நமக்கு நாமே ஆராய்ச்சி செய்தோமா நமக்கு தெரியும். அல்லேலூயா. இப்போ துதிக்கிறவர்களுக்கு அது கொடுக்கிற அதிகாரம்,
துதிக்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற அதிகாரம் எப்பேற்பட்ட அதிகாரமா இருக்கிறதுனாக்கா, துதிச்ச மகிழ்மை அடைஞ்ச சந்தோஷமாகிற கர்த்தருக்குள் களி கூறுற அவ்வளவுதான் உன் வேலை போயிடுச்சுன்னு ஆண்டவர் உங்களே என்னை விடவில்லை. துதிக்கிற உன்னையும் என்னையும் கொண்டு அவர் செய்கிற காரியம் மிகவும் பெரியதா இருக்கிறது. அல்லேலூயா. அதாவது அடுத்த வசனம் பார்க்கிறோம், ஜாதிகளிடத்தில் பழிங்கு வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும். அல்லேலூயா. ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும். தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இரும்பு விலங்கினாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கைகளில் இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் இருக்கும். அல்லேலூயா. இப்போ துதிக்கிறவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. 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 துதிக்கிறவங்களுக்கு நீங்களே போய் அந்த நியாயத்தை செய்யலாம், நீங்களே போய் தீர்ப்பு வழங்கலாம், நீங்களே தண்டனை கொடுக்கலாம். அப்படிங்கிற அளவுக்கு கர்த்தர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. என்ன அதிகாரம்னாக்கா, ராஜாக்களை, அல்லேலூயா, அவருடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இரும்பு விலங்கினாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவன் பேரில் செலுத்தவும். எழுதப்பட்டிருக்கிறது அநேக நியாய தீர்ப்பு, பிசாசானவனை தண்டிக்கத்தக்கதான நியாய தீர்ப்பு, உன்னையும் என்னை வஞ்சிக்கிறதான சத்துருக்களை தண்டிக்கும்படியான ஒரு அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 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 எப்பேற்பட்ட ஒரு அதிகாரம்னாக்கா, உங்களையும் என்னையும் வஞ்சிக்கிறதான வஞ்சனை நிறைந்த பிசாசானவனை இங்க வந்து துதிக்க கூடாதுன்னு வஞ்சிக்கிற ஒரு வஞ்சனையின் ஆவிகளை, சபைக்கே போகக்கூடாதுன்னு ஏதோ ஒரு தடையை கொண்டு வந்து வீட்டிலே முடங்கி வைக்கிறதான அந்த சத்துருக்களை கட்டும்படி, விலகிடும்படி, எரி நரகத்திற்கு தள்ளும்படியான ஒரு அதிகாரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, சின்ன ஒரு விஷயம் தான். இன்னைக்கு சண்டே நாம் சபைக்கு போக வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும். நமக்கு உகந்த வார்த்தைகள் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு வரப்போகிறது, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வரப்போகிறது, விடுதலையின் வார்த்தைகள் புறப்பட்டு வரப்போகிறது அப்படிங்கிற நிச்சயத்தோடு பிள்ளைகள் கிளம்பும். வீட்டுல ஏதோ ஒரு சண்டை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரணம், ஒருத்தர் வந்தா ஒருத்தர் வருதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. முறுமுறுக்கிறதான, அதாவது முறுமுறுக்கிறதான சூழ்நிலைகள் எப்பேற்பட்ட சூழ்நிலைனாக்கா ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு முறுமுறுத்தவர்கள் யாருமே போய் சேரல. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய பிதாக்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு போகப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய தீர்மானமாக இருந்தது. ஆனால் இடைப்பட்ட காலங்களில் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாகவும் ஊழியருக்கு விரோதமாகவும் முறுமுறுத்தது நிமித்தம் அவர்கள் அந்த ஆசீர்வாதமான பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்திற்குள் கடந்து போக முடியவில்லை. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியவில்லை, ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியவில்லை. யாரால அப்படின்னா, முறுமுறுக்கிறவர்களால் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியவில்லை, முறுமுறுக்கிறவர்களால் அனுபவிக்க முடியவில்லை. அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் கடந்து போக முடியவில்லை. அது வெறும் கானான் தேசத்து கடந்து போகிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல, முறுமுறுக்கிறதான நம்முடைய ஜனங்கள் யாரா இருந்தாலும் முறுமுறுக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது, முறுமுறுக்கிறவர்களுக்கு வாசல்கள் திறக்கப்படாது. அல்லேலூயா. முறுமுறுக்கிறதான ஜனங்கள் மத்தியில, குடும்பங்கள்ல ஆசீர்வாதங்கள் பெருகாது. முறுமுறுக்கிற குடும்பங்களில என்ன நடக்காதுன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுதலை பார்க்க முடியாது. அல்லேலூயா. முறுமுறுக்கிறதான குடும்பங்கள்ல என்ன நடக்குன்னா, எப்பவுமே சண்டை தான், எப்பவுமே சண்டை. அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு ஒரே சண்டை. எது இருக்குதோ இல்லையோ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எது இருக்குதோ இல்லையோ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்ங்கிற விசுவாசம் நமக்குள் பெருகுமையானால் முறுமுறுப்பு நமக்குள் கடந்து வராது. அல்லேலூயா. துதி என்பது கர்த்தர் தந்த மிக பெரிய ஒரு ஆயுதம்.
அல்லேலூயா. துதி அப்படிங்கிறதான அந்த வார்த்தையினுடைய பொருள் என்னன்னா ஆயுதம். துதி என்பது கர்த்தர் நமக்காக கொடுக்கப்பட்ட பெரிய ஆயுதம். படிச்சவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் யாரா இருந்தாலும் அதை யூஸ் பண்ணலாம். அல்லேலூயா. படிச்சவன் மாத்திரம்தான் துதிக்கணும், படிக்காதவன் துதிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு அந்த அந்த இடத்துல அந்த நியாயங்கள் இல்லை. துதி என்பது நாம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒன்று. நாம் துதித்தோமானால் சத்துருவை மேற்கொள்ளலாம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். அல்லேலூயா. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினால துதிக்கிறதான குடும்பங்கள்ல பார்க்கிறதான ஆசீர்வாதங்கள் மிகவும் அதிகமாக காணப்படும். அல்லேலூயா. வெறும் ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் நான் துதிக்கிறவனா இல்ல, துதிச்சா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். துதிச்சா மத்தவங்களை நீ விடுதலை ஆக்கலாம். நீ மாத்திரம் ஆசீர்வாதமா இருக்கிறதான ஒரு காரியம் மாத்திரம் அல்ல, துதிக்கிற அப்படின்னா மத்தவங்களை நீ விடுதலை ஆக்கலாம். அல்லேலூயா. நெக்ஸ்ட் ஒரு காரியத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள் 16ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25, 26 வாசிக்க கேட்கலாம். பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. 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 இந்த இடத்துல ஒரு இந்த அப்போஸ்தலராகிய பவுலை குறித்தும் ஷீலாவை குறித்தும் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இவர்கள் அதாவது சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். எதற்காக அடைக்கப்பட்டார்கள்னாக்கா, அநேக ஜனங்கள் கூட்டங்களில் இவர்கள் கிறிஸ்துவை பற்றி அறிவித்தவர்கள். கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன் என்பதை குறித்து அறிவித்தார். கிறிஸ்துவானவர் பாவிகளை ரட்சிக்க வந்தார் என்று அறிவித்தார்கள். கிறிஸ்துவானவர் உனக்காகவும் எனக்காகவும் மரித்தார், மீண்டும் உயிரோடு எழுந்தார். ஏன் எழுந்தார்னா, அவர் எழுந்தது நிமித்தம் நீங்கள் நாமும் மரித்தோமானாலும் மீண்டும் பிழைப்போம் அப்படிங்கிறதான சுவிசேஷத்தை தெருக்களிலே அறிவித்தார்கள். அல்லேலூயா. தெருக்களிலே நின்று ஜனங்கள் கூட்டங்கள் இருக்கிறதான கூட்டங்கள் மத்தியிலே இவர்கள் சுவிசேஷங்களை அறிவித்தது நிமித்தம் ஜனங்கள் இவர்களுக்கு விரோதமாக, சில ஜனங்கள் இவர்களுக்கு விரோதமாக எழும்பி இவர்களை சிறைச்சாலையில் அடைக்கும்படி செய்தார்கள். அல்லேலூயா. சிறைச்சாலையில போயிட்டு அடைக்கிறாங்கன்னாக்கா நேராக இப்போ அரசியல்வாதிகளை கூட்டு போய் உட்கார வச்சு கௌரவமா உட்கார வச்சு டிவி போட்டு நல்லா சாப்பாடு பிரியாணி போட்டு அது இதுன்னு போட்டு உட்கார வைக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அல்லேலூயா. பவுலையும் சீலாவையும் அடித்து துன்புறுத்தி கல்லால் அடித்தார்களாம். அல்லேலூயா. மிகவும் தலையிலிருந்து கால் வரைக்கும் ரத்தமானது சொட்டு சொட்டு அவர்களை இழுத்து கொண்டு போய், அல்லேலூயா. அல்லேலூயா. 26வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சடிதியிலே சிறைச்சாலையின், அல்லேலூயா, 25 இருக்கிறோம். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அதாவது இவர்களை இழுத்து கொண்டு போய் சிறைச்சாலையிலே இவர்களை அடைத்த உடனே நடந்த காரியம் என்னன்னாக்கா, அதாவது 24வது வசனம், இவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்திலே மாட்டி வைத்தார்களாம். அல்லேலூயா. இந்த இடத்தை நீங்க கவனிக்கணும். தொழு மரத்திலே மாட்டி வைத்தார்களாம். கால்களை கட்டி தொழு மரத்திலே மாட்டி வைத்தார்களாம். எனக்கு தேவன் எனக்கு கொடுத்த வெளிப்பாடு நிமித்தம் அவர்கள் மாட்டி வைத்தார்கள். சாவியை நம்ம மாற்றினா தலைவிழா தோணும். அல்லேலூயா. அது அங்கு என்ன நடந்தது என்பதை நாம் பார்க்கவில்லை. கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியம், அந்த தொழு மரத்திலே இவர்களை மாட்டினார்கள்னா தலைவிழா மாட்டிருக்கலாம். அடிச்சு துன்புரிச்சு அவர்களை தலைவிழா கூட மாட்டிருக்கலாம். ஏன்னா காலை கட்டி தூக்கி மாட்டோம்னா எப்படி இருக்கும் யோசனை பண்ணுங்க. அல்லேலூயா. அப்பேற்பட்ட வேதனை நிறைந்த ஒரு சூழ்நிலையில பவுலும் சீலாவும் செய்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா.
அவர்கள் கர்த்தரை துதித்து பாடின உடனே நடந்த சம்பவம் என்னன்னாக்கா, சடிதியிலே அல்லேலூயா சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. அல்லேலூயா உடனே கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது. எல்லா கட்டுகளும் விலகி போயிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வசனம் வாசிக்க வாசிக்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் வெளிப்பாடுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. சடீரிலே சடன்லி திடீர்னு இவங்க பாடுறாங்க, துதிக்கிறாங்க, கர்த்தரை ஆராதனை பண்ணுகிறார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். அந்த மகிமைப்படுத்தினதான உடனே சடுதியில், அது அந்த சடுதியாக அப்படிங்கிற அந்த தமிழனுடைய வார்த்தைக்கு திடீர்னு அப்படின்னு கூட சொல்றோம். நமக்கெல்லாம் புரியணும்னா திடீர்னு ஒரு சம்பவம் நடக்கிறது. அவர்கள் பாட ஆரம்பித்த உடனே சடன்லி ஒரு காரியம் நடக்கிறது. பூமி அதிர்கிறதா. அல்லேலூயா. எதுனா இவங்க வந்து மேல தாளம் வெறும் அந்த தம்புரா விம்புரா ட்ரம்ஸ் கிம்ஸ் எதுவும் வச்சு வாசிக்கல, துதித்து பாடினார்களாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில், தலைகீழாக தொங்க விடப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் துதித்து பாடினார்களாம். அல்லேலூயா அல்லேலூயா. அவர்கள் பாடின உடனே நடந்த காரியம் என்னன்னா, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. கதவுகள் எல்லாம், ஒரே ஒரு வார்த்தை எடுத்துங்க, கதவுகள் எல்லாம். சிறைச்சாலை அப்படிங்கிற இது மட்டுமா, இந்த ஒரு அரை மட்டும் தானே சிறைச்சாலையா இருக்கும். சிறைச்சாலை என்பது மிகவும் அநேக வாசல்கள் நிறைந்த ஒரு சிறைச்சாலையாக இருந்திருக்கும். கதவுகள் எல்லாம் திறந்ததா. அல்லேலூயா அல்லேலூயா. எப்ப திறந்தது? இவர்கள் பாடி துதித்த உடனே சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறந்ததா. அல்லேலூயா. நெக்ஸ்ட் வார்த்தை பாருங்க, எல்லாருடைய கட்டுகளும் கயந்து போயிடுச்சு. அல்லேலூயா. சிறைச்சாலையில் இருக்கிற நல்லவன், கெட்டவன், கொலைகாரன், பொய்காரன், வேசிதானம் பண்ணவன், விபச்சாரம் பண்ணவன், கையங்காலம் மெய்யுமா பிடிக்கப்பட்டவன், எல்லாரும் அந்த சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தைக்கான வெளிப்பாடு, எல்லாருடைய கட்டுகளும் அறுக்கப்பட்டது. அல்லேலூயா. அங்க பாடினது 2 பேர் தான். கிறிஸ்துவ மனிதனுக்கும் கூட உள்ள இருந்திருக்கலாம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க கூட உள்ள இருந்திருக்கலாம் சிறைச்சாலைக்குள். அல்லேலூயா. ஆனால் இவர்கள் பாடி துதித்த உடனே சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறந்தது, கட்டப்பட்டவர்கள் எல்லாம் கட்ட வைக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. 2 பேர் விடுதலை அடையவில்லை. அங்க 100 பேர் இருந்திருக்கலாம், 1000 பேர் அடைக்கப்பட்டிருந்திருக்கலாம். எல்லாருடைய கட்டுகளும் அறுக்கப்பட்டது. அல்லேலூயா அல்லேலூயா. நெக்ஸ்ட் நம்ம வசனத்தை வாசிக்கிறோம். சிறைச்சாலைக்காரர் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ளும் போனானாம். அல்லேலூயா. அதெல்லாம் வந்து மிகவும் கிறிஸ்துவ விரோதமானவங்க தான் ரோமருடைய காவலாளிகள். ஆனால் தன்னுடைய வேலையில் உண்மையுள்ளவர்களாக இருந்தார். நான் காவல் காத்துக்கிறேன், ஆனால் ஒருத்தருங்க இல்லையே, கதவெல்லாம் திறந்துக்குது, எல்லாம் போயிட்டாங்க பொழுது, இனி நாம் உயிரோட வாழக்கூடாது, இந்த வேலைக்கு நாம் லாக்கி இல்லை. தன்னை உருவிய பட்டயத்தை எடுத்து செத்துலான்னு முடிவு பண்றாங்க. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவுக்கு விரோதமான இந்த வார்த்தையினுடைய, இந்த வசனத்தினுடைய, அதாவது படிச்சிருப்பாங்க நிறைய பேர். கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிப்பாடு என்னன்னாக்கா, ஒரு அந்நியன், புறஜாதி, ஒரு ரோம நாட்டினுடைய ஒரு காவலாளி, தளபதி கூட இல்லை, காவலாளி 10ஓட 11 காவல நிற்கிறவன், அவன் செய்கிற காரியம் என்னன்னாக்கா, கத்தி எடுத்து தன்னை கொலை செய்து கொள்ளும்படி கடந்து வருகிறான். அல்லேலூயா. ஏன் அவன் கத்தி எடுத்து தன்னை கொலை செஞ்சுக்கணும்? அல்லேலூயா. ஓடி போனவங்களை பிடிச்சிட்டு வந்துடலாமே. ஓடி போனவங்க எங்க ஓட போறாங்க? அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நாட்டுல இருக்கிற காவலாளர்கள் யாரா திருடன் தப்பிச்சு போனா, என் காவல இருந்தான் அதனால தப்பிச்சு போயிட்டான், நான் உயிர் வாழ்க்கை அர்த்தம் இல்லைன்னு யாருன்னா கொலை செஞ்சுக்கோங்களா? அல்லேலூயா. ஆனால் அவன் கொலை செய்து கொள்ளும்படி பட்டயத்தை எடுக்கிறான்.
இந்த இடத்துல கிடைத்த வெளிப்பாடு என்னன்னாக்கா, அவன் வேலையில உண்மையா இருக்கான். இன்னைக்கு நீங்கள் நான் துதிக்க வந்திருக்கிறோம், நாம உண்மையா துதிக்கிறோமா? உண்மையா நாம துதிக்கலனாக்கா நாம் அந்த துதிக்கு லாய்க்கானவர்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த இடத்துல நம்ம எழுதல இதெல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அவன் கொலை செய்து கொள்ளும்படி தன் பட்டயத்தை உருவினான். ஆனா பவுல் சொல்கிறார், பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நீங்கள் எல்லோரும் நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டெல்லாம் அழுந்துச்சு, சிறைச்சாலை ஓபன் ஆயிடுச்சு, முட்டா போது நான் எல்லாம் ஓடிட்டு இருக்கலாம். ஆனா யாரும் போல, அங்கே இருக்கிறாங்க. அவன் போயிருந்தா ஒருத்தர் செத்துருப்பான். நடந்த காரியம் என்னன்னாக்கா, அந்த காவலருடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. காவல் பண்ணப்பட்ட அந்த ராத்திரி வேலையா சுவிசேஷம் என்பது இந்த இடத்துல கிடைக்கப்பட்ட ஒரு காரியம் என்னன்னாக்கா, சுவிசேஷம் என்பது அதுக்கு ஒரு நேரம் இல்லை. இந்த நேரத்துல தான் நான் சுவிசேஷம் சொல்லுவேன், இந்த நேரத்துல தான் நான் ஊழியம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நேரம் இல்லாதபடிக்கு நடு ராத்திரில பாடினாங்க. ஒரு பூகம்பம் வந்தது, கட்டுகள் அறுக்கப்பட்டது, கதவுகளெல்லாம் திறக்கப்பட்டது, ஒரு குடும்பம் அந்த இடத்துல ரட்சிக்கப்படுகிறது. அந்த சுவிசேஷமானது அந்த காவலனுடைய காதல் கேட்கும்படி பவுல் மூலமா சொல்லப்பட்டு அந்த இடத்துல நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு அந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பராக்கிரமம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது. ஏன்னா சுவிசேஷம்ங்கிறது இரவும் பகலும் எந்த நேரத்துல எந்த வேலையில நமக்கு சமயம் கிடைக்குதோ இல்லையோ, சமயம் கிடைக்கிற இடத்துல எல்லாம் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம் நடுவில் அந்த ஒரு பெரிய சிறைச்சாலையை திறக்கிறார். துதிக்கும் போதும் பாடும் போதும் அப்படின்னா, நீங்கள நானும் துதிக்கும் பொழுது, நீங்கள நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மளுடைய சூழ்நிலைகளை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். நமக்காக வைத்திருக்கிற கதவுகளை திறக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். பவுலும் சீலாவும் இருந்தது அடிமைத்தனத்தின் கதவு. உங்களுக்கு எனக்கு கிடைக்கிறதான கதவு வானத்தின் வாசல். அல்லேலூயா. வானத்தின் பொக்கிஷங்களை உனக்காக திறப்பார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுதுலையா, வானத்தினுடைய பொக்கிஷங்களை உனக்காக திறந்து மடியில கொட்டி, அதாவது அது மடியில கொட்டி அளந்து அதை கொட்டி நிரம்பி வழின்னு சொல்லுறாரு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ துதித்தால் கதவுகள் திறக்கப்படும். பவுலும் சீலாவும் ரெண்டே பேர் சேர்ந்து துதிச்சாங்க. இருக்கிற கைதிங்க எல்லாம் விடுதலை ஆனாங்க. இன்னைக்கு நீங்கள் நான் துதிச்சோமானா நம்முடைய குடும்பங்கள் விடுதலை அடையும், நம்ம சேர்ந்தவர்கள் விடுதலை அடைவார்கள், நம்ம சுற்றி கட்டப்பட்டவர்கள் விடுதலை அடைவார்கள், நம்ம சுற்றி கிறிஸ்துவை அறியாத அநேக ஜனங்கள் இருக்காங்க. நாம துதிச்சோம்னா சுவிசேஷம் சொல்லக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் உருவாக்கி தருவார். அல்லேலூயா. பவுல் ஒன்றும் பிளான் பண்ணி இன்னைக்கு போயிட்டு இந்த கதவெல்லாம் திறக்காம, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடக்காம அவர் போய் சுவிசேஷம் சொல்லியிருந்தா அந்த ரோமன் கேட்டு இருக்க மாட்டான். அல்லேலூயா. ஒரு துதிச்சா போதும் சூழ்நிலையை கர்த்தர் உனக்காக உருவாக்குவார். நீ துதித்து ஆராதித்து பாட தொடங்கின உடனே கர்த்தர் வாசல்களை திறப்பார், சுவிசேஷ வாசல்களை திறப்பார், ஆசீர்வாத வாசல்களை திறப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு சோத்திரிக்கிறோம். துதிப்பது என்பது ஒரு ரகசியம். முதல்ல துதி என்பது ஒரு ஆயுதம் பார்த்தோம். துதிக்கிறது என்பது ஒரு ரகசியம். அந்த ரகசியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை மறைச்சு வைக்கல. அது ரகசியம் அப்படிங்கிறதுனால அதை அவர் மறைச்சு வைக்கல. உங்களுக்கும் எனக்கும் இலவசமா அதை தெரிவிச்சிருக்கிறார். நீ துதிச்சா விடுதலை அடைந்துடுப்பா. அது எவ்வளவு பெரிய ஒரு காரியம். அல்லேலூயா. துதிக்கிறதுனால இந்த பரிசுத்தவான்களுக்கு என்று அவர் வெளிப்படுத்தின ஒரு காரியம்
நீ துதிப்பா, எல்லாத்தையும் செய்யணும். இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? துதிச்சா என்ன நடக்குது அப்படின்னு. நிறைய டைம் நம்ம ஐயா அவங்க சாட்சி சொல்லியிருக்கிறாங்க, நீங்களும் கேட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ரொம்ப அதாவது உடம்பு முடியாம படுத்திருந்த ஒரு சூழ்நிலை நம்முடைய ஐயா. அல்லேலூயா. ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ ஆண்டவர் என்னால் முடியலையே, கேஸ்ட்ரிக்கால அவர் பாதிக்கப்பட்டு மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற, நடு ராத்திரியில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை அவர் கடவுள் கர்த்தரோடு கூட பேசுகிற அந்த வேலையில் ஆண்டவர் சொன்னாராம், என்னை துதித்து பாடு அப்படின்னு. அப்போ ஆண்டவர் பாடின ஒரு பாடல், சுகம் தந்திரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா, எனக்கு பலம் தந்தீரே நன்றி ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் இயேசுவுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் கிட்டார் எடுத்தாரா, இந்த பாட்டை பண்ணாராம், சுகம் வந்துச்சான். என்னது வந்துச்சு? துதிச்சாரு, பரலோகத்துக்கு சுகம் கடந்து வந்தது. அல்லேலூயா. அதனால பைபிள்ல விசேஷம், நிறைய விசேஷங்கள் பைபிள்ல இருக்குது, நிறைய ஆழங்கள் இருக்குது. இன்னைக்கு நான் கண்ட ஆழம் என்னன்னா இதுதான், கதவுகள் எல்லாம் திறந்தது. நம்ம பச்சினே போயிட்டு இருப்போம், கதவுகள் எல்லாம் திறந்தது. பவுனம் செய்யலாம பாடினாங்க, விடுதலை அடைஞ்சாங்க, போயிட்டாங்க, இதுதான் தெரியும். ஆனால் அங்கு ஆழம் என்னன்னாக்கா, எல்லா கதவும் திறந்தது, எல்லா டோரும் ஓபன், எல்லா கைதிகளும் விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரரும் பயப்படுகிற ஒரு சூழ்நிலை என்னன்னாக்கா, ஏன் அநேக ஊழியக்காரங்க வந்தாங்கன்னாவே, ஏன் உங்க வீட்டுல வரல, ஏன் உங்க சொந்தக்காரர் வரல, ஏன் உன் தம்பி வரல, உன் அண்ணா வரல, உன் மனைவி வரல, இப்படி ஏன் கொஸ்டின் கேட்கறாங்க? பிளான் இல்லை, இதெல்லாம் பிளான் இல்லை, மைண்ட்ல வச்சுங்க. அல்லேலூயா. பயப்படுறாராம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அவர் பயப்படுற ஒரு காரியம் என்னன்னா, ஏவாளை சர்ப்பம் வஞ்சத்துக்கு போல கிறிஸ்துவகிட்ட நீ வரத்துக்கு உன்னை வஞ்சிக்கிறதான பிசாசு நிமித்தம் நான் பயப்படுகிறேன். சபைக்கு நீ வராதபடிக்கு வஞ்சிக்கிறதான காரியத்தை குறித்து நான் பயப்படுகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு உயிர்த்தெழுதலின் ஆராதனை இருக்கிறதான இந்த வேளையில சபைக்கு வராமல் போகிற ஜனங்களை குறித்து நான் பயப்படுகிறேன். அல்லேலூயா. ஏன்னா வஞ்சிக்கப்பட்டா மரணம் வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கேளாமல் ஏவாள் செய்த காரியத்தை நிமித்தம் இன்றைக்கு நீங்களும் நானும் அனுபவிக்கிறதான மரணமானது அங்கிருந்து தான் வந்தது. இல்லைன்னா இன்னைக்கு நீங்கள் நானும் என்னைக்குமே சாவாமை உடையவர்களாக இருப்போம். அல்லேலூயா. சாவு அப்படிங்கிற, மரணம் என்கிற, டெத் என்கிறதான வார்த்தை வேதாகமத்தில் இல்லாமல் போயிருக்கமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கீழ்ப்படியாமல் நிமித்தம் வந்தது. அதனால்தான் இங்க பவுல் சொல்றாரு, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால் ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதையும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எந்த ஒரு சின்ன விஷயமானாலும் சரி, ஏதோ ஒரு காரியம் சபைக்கு போக விடாம நம்மளை தடுக்குதுன்னா அது பிசாசுடைய காரியமா தான் இருக்கும். அல்லேலூயா.
யாராவது சொல்ல முடியுமா? அப்பா ஆண்டவர் என்ன சுகமா என் வீட்டிலே வச்சிருந்தார், சபை கூட போகாம சந்தோஷமா நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அது கிறிஸ்துவனுடைய வார்த்தையா இருக்குமா? அல்லேலூயா. ஆகினால் உங்களை குறித்ததான ஊழியர்களுடைய பயம் என்னன்னாக்கா, சபைக்கு நீங்க வர வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், துதிக்கிறதான பலன் என்னது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும். சங்கீதத்தில் நாம் வாசித்த வண்ணமாக அவர் கொடுக்கிறதான அந்த கணம், அந்த பரிசுத்தவான்களுக்கு உண்டாயிருக்கிற அந்த கணம், அப்பேற்பட்டதான கணம். ராஜாக்களை சங்கிலிகளால் இரும்பு விலங்கினாலும் கட்டப்பட வேண்டும், அவருடைய மேல் மக்களை இரும்பு விலங்கினாலும் கட்டப்பட வேண்டும், அந்த சத்ருவாகியவனை கட்ட வேண்டும், வஞ்சிக்கிற பிசாசானவனை நாம் கட்ட வேண்டும், கட்டி பாதாளத்தில் தள்ள வேண்டும். அப்பேற்பட்ட அதிகாரத்தை துதிக்கிற உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு சிலர் துதிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு மாதிரி துதிக்கணும், ஆனால் எனக்கு இங்கிலீஷ் வரல, தமிழ் வரல, இல்லை எனக்கு யூக்ரூஸ் வரல, கிரேக்க பாஷை வரல, அந்த பாஷை வந்தால் அவர் மாதிரி நான் துதிப்பேனே, இந்த பாஷை வந்தால் இவரை மாதிரி நான் துதிப்பேனே. எந்த பாஷை வரலான்னாப்பா, இயேசுவை தெரிஞ்சுக்கிறிய. எந்த பாஷை உனக்கு தெரியலன்னா கிறிஸ்துவை உனக்கு தெரியுமே. அல்லேலூயா. மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றுகிற காரியம் எப்படி இருக்குதுன்னாக்கா, நம்ம ஊழியக்காரர்கள் நம்ம துதிச்சா நம்ம ஆசீர்வாதமா இருக்கும், நம்ம பிரதர் மாதிரி நம்ம துதிச்சா ஆசீர்வாதமா இருக்கும், இப்படி துதிச்சா நினைக்கிற துதி. உன்னை யாரா வாங்கினாக்கா அல்லேலூயா. சரி, துதிகாட்டி போற, அவங்கள மாதிரி துதிகாட்டி போற, உன்ன மாதிரி நீ துதி, உனக்கு கொடுக்கப்பட்ட தாளங்க வைத்து துதி. துதிக்கிறதுல எந்த ஒரு ஏற்ற தாழ்வும் இல்லையே. அல்லேலூயா. நீ துதித்தால் உனக்கு விடுதலை நிச்சயம். நீ துதித்தால் உனக்கு திறக்கப்படுகிற வாசல்கள் அநேகம். 1 2 இல்லை, அதான வாசித்தோம். எல்லா கதவுகளும் திறந்தது. அல்லேலூயா. நீ துதித்தால் எல்லா கதவுகளும் ஓபன் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. துதி என்பது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான ஒரு பெரிய பொக்கிஷம். இது இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்த்தோம்னாக்கா, ஒரு வயல் வச்சுங்கிறவன் என்ன பண்ணுவான், வயலை பண்படுத்தி விதைப்பான். விதைத்த உடனே எங்க பார்க்கறானா, வானத்தை பார்க்கறான், மழை வருமா. அந்த மழை வந்ததுன்னாக்கா அவன் அறுவடை செய்ய ஆரம்பிச்சு. அல்லேலூயா. அறுவடை செஞ்சுட்டான்னாக்கா அவன் ஆசீர்வாதமாயிருக்கும். அல்லேலூயா. எப்படின்னா இந்த மழையானது துதிக்கு சமமாக இருக்கிறது. ஒரு மழை வந்ததுன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்க வேண்டுமா உன் துதி. அந்த மழை எப்படி கடந்து வந்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, அதுபோல நீ துதிக்கிறதான உன் துதி நீ உனக்கு அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கும், உன் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். மழையை போல உன் மீது பொழிய ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சங்கீதம் 67 ஒரு வசனம் இருக்கிறது. சங்கீதம் 67 6 அங்கே நாம் வாசிக்கலாம். 6வது வசனம் 67. பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் ஒரு வசனம். பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya, ஹalleluya. பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதியும். இதுல 5வது வசனத்தை நாம் வாசித்தோம்னா, தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. ஹalleluya, ஹalleluya. தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. 6வது வசனம், பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். பூமி உனக்கு பலன் தரணும்னாக்கா நீ கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹalleluya. நீ வச்சுக்கிற வாகனம் உனக்கு பலன் தரணும்னாக்கா கர்த்தரை நீ துதிக்க வேண்டும்.
நீ செய்கிற வேலை உனக்கு பலன் தர வேண்டும் என்றால் நீ கர்த்தரை துதிக்க வேண்டும். நீ கையிட்டு செய்கிறதான வேலைகளானாலும் வியாபாரங்களானாலும் எப்பேற்பட்ட காரியமானாலும் அது உனக்கு பலன் தர வேண்டும் என்றால் கர்த்தரை நீ துதிக்க வேண்டும். அப்படி துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. துதிக்கலனாக்கா நம்முடைய ஆசீர்வாதம் கீழே போயிட்டே இருக்கும். துதிக்கலனாவே என்ன நடக்கும்னாக்கா சம்பாதித்ததை நம்ம ஓட்ட பையில போடுற மாதிரியே இருக்கு. அல்லேலூயா. நம்ம சம்பாதிக்கிறத ஓட்ட பையில ஓட்ட ஜோபியில போட்டு பாரு, பேக்லயே இருக்காது, ஜோபிலே இருக்காது, கீழே வந்துடும், போயினே தான் இருக்கும். அல்லேலூயா. இப்படி நாம் துதிக்கிறதான துதிகள் நிமித்தம் நம்முடைய வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம் வியாதிகளை குணமாக்குவார். கட்டப்பட்ட சூழ்நிலைகள் மாறும், விடுதலை அடைவோம். பூட்டப்பட்ட கதவுகளை எல்லாம் திறந்து கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பிரியமானவர்களே, கடைசியா ஒரே ஒரு வசனம் தான். நீ பைபிள் கூட திறக்க வேண்டாம், அப்படியே நம்ம சொல்லிடலாம். சங்கீதம் 150வது கடைசி வசனம் சொல்லுகிறது, நீங்கள நானும் உயிரோடு இருக்கிறோம்னா, நீங்கள நானும் ஜீவனோடு இருக்கிறோம்னாக்கா சுவாசம் உள்ள யாரும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நானும் சுவாசிக்கணும்னாவே எப்படி இருக்கணுமா? கர்த்தரை துதிக்க வேண்டும். இங்க போதிக்கப்படுகிறதான இந்த வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த வசனங்கள் தன் இருதயத்துக்குள்ள நாம் வைத்துக் கொண்டு அவையின்படி நாம் நடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. நீங்கள் நான் துதித்தால் அநேக கதவுகள் திறக்கும், அநேக கட்டுகள் அறுக்கப்படும், அநேக வாசல்கள் திறக்கப்படும், அநேக ஆசீர்வாதங்கள் கடந்து வரும், பூமி தன் பலனை தரும். நாம் நல்ல நிம்மதியா திருப்தியா சாப்பிட்டு கர்த்தருக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளுக்காக மத்தியில அருமையான ஐயா அவர்கள் ஜெபித்து ஒரு பாடலை பாடி காணிக்கை எடுத்து ஆசீர்வாதங்களை கூறி முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமை அடைவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. துதியில எப்படி அருமையாய் மாயாவர்கள் மறைந்த ஆண்டவர் அவங்கள்ட்ட வெளிப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். துதிக்கிறதுனால நம் தடைகள் ஓடுகிறது. பிரைஸ் தி லார்ட். கட்டுகள் முறிக்கப்படுகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பவுலும் சீலாவும் அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா கட்டி அவர் சொன்ன மாதிரி கொடுத்த வெளிப்பாடுபடி தலைக்கீழே தொங்கிருப்பாங்க. என்ன ஒரு வேதனை. அவங்க மரண கைதிகளா இருந்தார்கள். அல்லேலூயா. அந்த வேலையிலும் கூட நம்ம அப்படி இல்லை. அந்த வேலையிலும் கூட அவர்கள் ஜெபித்து பாடி ஆண்டவர் துதித்தார்களாம். ஆமென். Thank you. Hallelujah. அந்த ஒரு வைராகியம், அந்த ஒரு விசுவாசம் நமக்கு வேணும் பிரியமானவர்களே. நம்ம சூழ்நிலை என்னவா இருந்தாலும் சரி, ஆண்டவரை துதிச்சேனா அந்த சூழ்நிலை தலைக்கிற பாடம். ஒரு சின்ன ஒரு ஷார்ட் சொல்ல முடிச்சிடறேன். நான் லோன் டிபார்ட்மெண்ட் டிஎஸ்எல் இருக்கும்போது ஒரு கஸ்டமருக்கு லோன் நான் ப்ராசஸ் அப்ளிகேஷன் பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷனை கொடுத்துட்டு ஊருக்கு போயிட்டு எனக்கு தெரியல ஒரு சிக்னேச்சர் வேணுமாகுது. எல்லாம் பயங்கர ப்ரெஷரு. நான் என்ன பண்ணேன், அந்த கஸ்டமர் ரொம்ப தூரத்தில் தான், நான் போய் நானே சிக்னேச்சர் போட்டேன். யாருக்கும் தெரியாது. அப்ளிகேஷன் கொடுத்தா போயிடும். இது ஆக்சிஸ் பேங்க்ல கண்டுபிடிச்சிட்டோம். ஆக்சிஸ் பேங்க் மேனேஜர் ரொம்ப பயங்கர சீரியஸ், ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு பிராமின் அவர் பிரவீன் சொல்லிட்டு பயங்கர அவன் தலை பாட்டை எல்லாம் பயந்து அகலிடும். அது என்டர் ஃப்ளோரில் பயப்படும், தடுக்கும். அவர் இருந்தாலும் சொல்ல கேபின்ல பின் ஆஃப் சைலன்ஸ் இருக்கும். அவங்க நோட்டீஸ் போர்டில் போட்டுக்கிறாங்க, இந்த மாதிரி மிஸ்லீட் பண்ணிக்கிறாங்க, ஃப்ராட் பண்ணிக்கிறாங்க. எங்கள் டிஎஸ்ஏ பேரெல்லாம் போட்டு ஃப்ரான்ஸ் ஜெயக்குமார் போட்டு நோட்டீஸ் போடணும். இவங்க டிஎஸ்ஏ எந்த ஃபைலும் லாகின் பண்ணாதீங்க. எங்க கம்பெனி ஃபுல் லாகினே பிளாக் பண்ணிட்டான். எங்க கம்பெனி சென்னையிலேருந்து ஃபோன் வருது, என்ன பண்ணிட்டு யார் அது என்ன அது நாளைக்கு 10 மணிக்கு பார்க்க சொல்லு. அதுக்கப்புறமா தான் நாங்கள் பேசணும். பெரிய கேஸ்மா போலீஸ் ஆகிடும், கேஸ் கொடுத்தோம், பயங்கர தப்பு இது பயங்கர நாடு பயன்படுத்துறோம் கொடுக்குறவங்க எனக்கு ரொம்ப பயம் கொடுத்துட்டாங்க. அந்த சீசன் நம்ம சர்ச்சு கொத்துல சின்ன சர்ச்சில் இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாஸ் இந்த துதியை பிடிச்சி எடுத்துக்கிறாரு. அவர் எந்த ஒரு டாபிக் ரொம்ப நாள் எடுப்பார், ஒரு 3 மாதம் 6 மாதம் எடுப்பார். துதியை பிடிச்சி எடுத்துக்கிற சீசன் அது.
அது பயங்கரமான கலக்கம், பயங்கரமான போராட்டம் இருக்குது. எல்லாம் பயம், கூடுதலாம் பயம். ஐயோ அடுத்த பிஎஸ் போடணும், நம்ம லாகின் எடுக்கிறதுல ஃபைல், அந்த மாதிரி ஒரு பயம். ஏன்னா காலையில் என்ன என்ன தனியாக கூப்பிட்டு 10 மணிக்கு வாங்கினோம் மீட் பண்ண சொல்ல யாராவது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணுறது புரியல. போகிறவங்களால ஆக்சிஸ் பேங்க்ல அந்த மேனேஜர் கூப்பிட்டுதான் அப்படி நான் பார்க்க போராட்டம் இருக்குது. சரின்னு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. பார்க்கலாம் ஆண்டவர் நம்ம பொருள் சரண்டர் ஆயிடலாம், எப்படி ஆண்டவர் நம்மளை காப்பாற்ற பார்க்கலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு புது ஷர்ட் ஒரு மாதிரி பர்பிள் கலர் புது ஷர்ட் அன்னைக்கு தான் எடுத்து வச்சு போடலாம் சார். அந்த ஷர்ட்டை போட்டுக்கிட்டு பயங்கர ட்ரிம்மாக ரெடி ஆகிட்டு போனேன். போனோம் பயங்கர பிஸியாக இருக்குது, எல்லாம் ஃபுல் ரஷ்ஷு. காலையில் 10 o'clock ஆஃபீஸு, அவங்க கேபில் ஃபுல் பிஸி. கீழே அந்த ஸ்டெப்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்க்கிங்கில் நிற்க வச்சுட்டேன். ஆண்டவர் பண்ணுறது டக்குன்னு சொன்ன செய்தி ஞாபகம் வச்சு, ஓ துதிச்சா வந்து எல்லாம் சூழ்நிலை மாறிடுது, நம்மளுக்கு தைரியம் வருது, துதி ஆவி வந்து நம்மளுக்கு தைரியத்தை கொண்டு வருது, பையன் ஆவி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜனங்கள்லாம் போயிடுறாங்க ஸ்டெப்ஸு. ஜஸ்ட் இங்கே தான் பக்கத்தில் தான் பண்ணி நிற்க வச்சுட்டு அப்போ ஒரு பாட்டு பாடுறேன், ஒரு அடி பாட்டு பாடுறேன். அவன் ஃபாதர் வந்து புதுசாக ஒரு பாட்டு பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன் நன்றி. அந்த பாட்டு ரொம்ப அருமையான புது பாட்டப்போ அந்த பாட துயர் நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே, மனதெல்லாம் நீதானையா. அந்த பாட்டு அப்படியே மதுரமா ஒரு வார்த்தையும் அப்படியே பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. இந்த மாதிரி அந்த அந்த பார்க்கிங் கிட்ட ஸ்டெப்ஸ் கீழே இந்த ஒரு அடி பாட்டு பாட்டு ஓகே நம்ம போகலாம். நேரம் அந்த பாட்டை பாடி அந்த 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 ஸ்பிரிட்ஸ் அந்த சமூகத்தில் அப்படியே ஃபாஸ்ட்டாக போகலாம். செக்யூரிட்டி செக்க நிற்க சாப்பிட்டு உள்ள அந்த கேம்பஸ் முன்னாடி சார் வர கேள்வித்தார 10 நிமிஷம் நின்று போனா உள்ள போய் சொல்லிடலாம். அந்த மாதிரி ஜெயிப்பா வந்துக்கிறாங்க. அது மாதிரி வர கேள்வி கேபிளில் பார்த்து கனால பார்க்கலாம் வாக்கில் நான் ஓகே கை தரேன். ஃபாஸ்ட்டாக வந்தது நீங்கள் ஆச்சரியப்படுங்க. சொன்ன வந்து ஃபாஸ்ட்டாக வந்தேன் தந்தேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், மார்னிங் சார். எஸ் சார், ஜெயக்குமார் சார். பார்த்தோம் சத்தியமா சொல்லுங்க, ஒண்ணுமே பேசல. அவன் ஒண்ணுமே பேசல. எல்லாம் பயப்படுறாங்க. எல்லாம் நான் போகும்போது எல்லாம் என்ன பார்த்துச்சுங்கிறாங்க. ஓ இன்னைக்கு செம்ம இருந்து அப்படின்னு இங்கிருந்து அவ்வளோ தூரம் நடக்கணும். எல்லாம் பார்க்குறாங்க. நடந்துட்டு அப்படியே கைகள் விட்டுறாங்க. இந்த பாட்டு பாட்டு அப்படியே ஸ்பீட் அப்படியே போட்டு தரது. எஸ்கியூஸ் சார் போனேன் சார் ஜெயக்குமார் பார்த்து அவனுக்கு பேச்சியா வரல. ஒரே வார்த்தை சொல்லுவோம். நான் திரும்பி தேங்க்யூ சார் சொல்லிட்டு எங்க டைரக்டர் வந்துக்கிறாரு. என்னப்பா சொன்னா ஒன்றும் சொல்ல சார் பார்த்தோம் இது கோன்னு சொன்னேன் சார். பார்த்தோம் என்ன சொல்றேன் என்ன சொல்றியா? ஆமா சார் போன பார்த்தோம் இது கோன்டா சரி புதிய இடத்த சாத்தான் போடுவான். முருமுத்தான் துதி வருவான். முருமுறுக்கிற கூட்டம் கிடையாது, இது துதிக்கிற கூட்டம். கண்களை முடிகிறவர்களாய் கண்களை முடிகிறவர்களாய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நல்ல வேலைக்கு நன்றி ராஜா. பேசுற ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. கொடுத்த ஆலோசனை நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. துதி நாள் என்ன மாதிரி வளமா புறப்பட்டு வருகிறது. எங்கள் துதி நாளையால போத்துக்கிறீங்க சுவாமி. எங்களை உற்சாகப்படுத்துகிறீங்க, எங்களை தைரியப்படுத்துகிறீங்க சுவாமி. இந்த தினத்தில் ஆண்டவரே துதி மகத்துவம் கேட்கும்படிக்காக செய்யுங்க ஆண்டவரே. ஓகே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓகே மகிமை ராஜா. கொடாப்படி நன்றி ராஜா. என்னாலும் ஆண்டவரே நீ சொன்ன வண்ணமாய் என்னுடைய ஜனங்கள் துதிகளை சொல்லி வருவார்கள் சொன்ன மாதிரி எப்பொழுதும் துதிகளை சொல்லி வருகிற பிள்ளைகளாய் மகனாய் மகளாய் எல்லாம் மாத்திரத்துக்காக கோடி ஸ்தோத்திரம் கொடாப்படி ஸ்தோத்திரம் எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இப்ப ரேசு ஜெபம்